இன்றைக்கு நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பா நன்மை தருவேன். நாளைக்கே தருவேனா? நேற்றே தந்துட்டனா? அப்ப இன்றைக்கே தருவேன் என்றால் அப்போ வீட்டில் என்ன வசனம் எழுதி போடணும்? உள்ள வர்ணத்திலே இரட்டிப்பா நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். அதை படிக்க படிக்க அவர்கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்பா உன் வசனம்ப்பா, முடிய வாக்கு சுத்தம்பா, நீங்கள் தான் இரட்டிப்பா நன்மையை தரணும். ஆமே. எனவே இந்த வசனத்தை நான் வாசித்த வேளையில், இந்த பகுதியை வாசித்த வேளையில் எனக்குள்ளாக ஒரு விசேஷித்த அனுபவம் ஏற்படுது. 1992 ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி என்னுடைய திருமண நாள். 83 கல்யாணம் ஆச்சு. 92 நாங்கள் ட்ரெயினில் வந்துட்டுருக்கோம். வருகின்ற வேளையில் எங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இங்கே பெங்களூர் பகுதியில் வந்து கொண்டிருக்கிறேன். அப்போ ட்ரெயினில் உட்காந்து நாங்கள் ஃபேமிலியை ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, வாக்கு தத்துவத்தை தார ஆண்டவர், அந்நிய தேசத்தில் பரதேசத்தில் நாங்கள் சொல்கிறோமே, வாக்கு தத்துவத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஜெபித்த வேளையில் நான் கண்டினியூவாக இந்த புத்தகத்தை வாசித்து கொண்டு வந்தேன். அந்த நாட்களில் இந்த வசனத்தை ஆண்டவர் காண்பித்தார், இரட்டிப்பா நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். ரொம்ப சந்தோஷமாகி போச்சு எங்களுக்கு. ஆஹா, ஆண்டவர் எல்லாம் டபுள் ஃபோல்டிங் பிளஸிங் தரப்போகிறார் பெங்களூருக்குள்ளே என்று சொல்லி எல்லாம் ஜெபம் பண்ணி முடித்தோம். ஸ்டேஷன்லேருந்து இறங்கினோன்னே எங்கள் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணோம். எனக்கு HAL அப்பாயின்மெண்ட், அங்கே இருக்க சபைக்கு என்ன அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஃபோன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, ஐயா உங்களுக்கு HAL கிடையாது, நீங்கள் நேராக ஆஃபீஸுக்கு லிங்கராஜபுரத்துக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. இன்னாடா இரட்டிப்பா நன்மையை தருவேன்னு சொல்லிட்டு அங்கேயும் பிடிங்கிட்டாரு, இங்கேயும் பிடிங்கிட்டாரா? வி ஆர் ஆன் த கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். பிசாசு அப்படி சந்தேகங்கள் எழுப்புவான். என் மனைவி ரொம்ப நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு பிள்ளை. ஃபஸ்ட்டு டேக் இட் ஈஸி, ஆண்டவர் நடத்துவார்னு சொல்லி அதற்கு பின்பதாக நாங்கள் வண்டி எடுத்துக்கொண்டு நாங்கள் எல்லோரும் வந்தோம். ஆஃபீஸில் வந்தவுடனே அவங்க ராம்சாம்பாளையத்தில் ஒரு அட்ரஸ் கொடுத்தாங்க, இங்கே போங்கயான்னு. அங்கே போனால் வெளியில் இரும்பு கேட்டு பூட்டியிருக்குது. ஏன்னாடா இது 12:30 மணி ஆச்சு, இந்த அம்மா, நான் லூனா மாதிரி இருப்பேன், அந்த அம்மா புல்லட் மாதிரி இருப்பாங்க. நான் எகிரி வச்சு உள்ளே போயிடலாம், புல்லட் போக முடியுமா? என்னத்தான் செய்யறது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாவி வந்தது, திறந்தது. உள்ளே போனால் 2 வீடுங்க. எத்தனை வீடு? 2 வீட்டை நடுவில் பிரிச்சுட்டு ஒரு பெரிய ஹால் ஆக்கிட்டாங்க. இங்கே ஒரு கிச்சன், இங்கே ஒரு பெட்ரூம், இங்கே ஒரு ஹாலு, அங்கே ஒரு ஹாலு, அங்கே ஒரு கிச்சன், அங்கே ஒரு பெட்ரூம், இந்த லாஸ்ட்டில் ஒரு டாய்லெட்டு, அந்த லாஸ்ட்டில் ஒரு டாய்லெட். எத்தனை? டபுள் பெட்ரூம். கர்த்தர் சொன்னால் செய்வார். ஆமென். எனவே வாக்கு தத்தம் என்பது நாம் சோதரித்துக் கொள்ள வேண்டுமானால் நமக்கு என்ன தேவை? நம்பிக்கை தேவை. என்ன தேவைங்க?